சாஃப்டான கேரக்டர் விஜய் ஆண்டனி சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிளா வேற வந்திருக்காரு, செருப்பு கூட போடல. அவரை எப்படி சூஸ் பண்ணீங்க? நான் சாப்பிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல சார், நீங்க ஸ்டண்ட் கிட்ட சொல்லும் போதே தெரிஞ்சது எனக்கு நிறைய பிளேட் இருக்குது, அதனால பாத்துன்னு சொல்லும் போது ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டீங்க. சரி, ஆக்சுவலா நிறைய பிளேட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ண சொன்னேன். நம்ம சாஃப்டா ஆடா தெரியல, நீங்களே நம்மளே சொல்லக்கூடாது. ஹீரோயின் கிட்ட கேட்கலாம். What do you think about me? Am I soft? You have to see the movie to see more shades of sir. I also got shocked. படத்தை பார்த்தா என்னோட முரட்டு குணம் வெளியே தெரியும். டைரக்டர் இன்னும் சொல்லவே இல்லையே உங்களை பத்தி. இல்ல, நான் விஜயானி சாரை சூஸ் பண்ணல, விஜயானி சார் தான் என்ன சூஸ் பண்ணாரு. ஒரு படம் பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டாரு. கதை ஏதாவது இருக்குன்னு தான் சொல்லுங்க அப்படின்னாரு. நான் இந்த ஹிட்லரோட கதையை தான் நான் முதல்ல எழுதின கதை, நான் படமா பண்ணணும்னு நினைச்சது அது. ஆனா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படைவீரன் பண்ணேன். சோ இந்த கதை சாருக்கு சரியா இருக்கும்னு நான் நம்பினேன். சோ நான் போய் சொன்னேன், அவருக்கும் பிடிச்சிருந்தது, அப்படி தொடங்கப்பட்டது. விஜயானி சார், இது உங்களுக்கு கொஸ்டின் இங்க இருக்கீங்க. இது பர்சனலான கொஸ்டின் இருந்தா விட்டுருங்க, வேணாம், பரவாயில்ல, சரிங்களா? நீங்க செருப்பு போடாத காரணம் என்ன ஏதோ ரகசியம் இருக்கா? இல்ல, அப்படி ஒண்ணு இல்ல, திடீர்னு மனசுக்கு தோணுச்சு. இதையும் பெருசா யோசிக்கிறது இல்ல. திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணின்னு தோணுச்சு, ஸ்டாப் பண்ணிட்டேன். திடீர்னு ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிச்சிடறேன், அவ்வளவு. இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, ஈரணிகிட்ட பேசும்போது ஒரு வேவ் லைன் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிகேஷனுக்காக நீங்க விட்டீங்க. மத்த ஹீரோயின்லாம் எப்படி சார்? தம்பி, என்னது சொல்றது, நான் பண்ற படங்கள்லாம் சீரியஸான படங்கள்ன்றதுனால நமக்கு ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்துல வர்றதில்ல. பெரிய இலக்கு ஒண்ணு சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ற நோக்கத்துல எல்லா கதைகளுமே அமையுதுன்றதுனால இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா டைரக்டர் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துறாரு. எல்லா படமே கொஞ்சம் ஆக்ஷன் மோட்லயும் சீரியஸா ஹீரோ இருக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் இதை நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். ஆக்சுவலா என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய பேசியிருப்பேனே ஷூட்டிங் ஸ்பாட்ல, அது மாதிரி ட்ரை பண்ணிருப்போமே அப்படின்லாம். ஹிட்லர் ஒரு பெரிய சர்வாதிகாரிங்கிறது எல்லாருக்குமே, ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். அவருடைய ஸ்வஸ்திகா சின்னம் இருக்கு பாருங்க, அதை நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க இங்க. அது ஒரு மத குறியீடு. அது மட்டும் இல்ல, அவர் அடிக்கடி காளியை பத்தி புகழ்ந்து பேசுவாரு. காளி இல்லாம என்னால் இருக்க முடியாது, காளியினுடைய குற்றப்பார்வை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர். ஆக ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக ஹிட்லரை காட்டுறீங்களா? நாங்க அப்படி எதுவும் காட்டவும் இல்லை, அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இந்த படத்துக்கும் இல்லைன்றதுனால நீங்க ஹிட்லரை ஒரு சர்வாதிகார ஒரு இதுவா மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது எனக்கு. மற்றபடி இதுக்கு வேற எந்த மத அடையாளமோ இதுவோ எதுவுமே கிடையாது. முக்கியமா ஹிட்லர் குறிப்பிடவும் இல்லை. ஹிட்லருங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு படிமம், அவ்வளவுதான். இல்ல, அந்த படிமத்தை கதாநாயகனை உயர்த்தி காட்டுற ஒரு தமிழ் சினிமாவில் நீங்க இது ஹிட்லர் கதாநாயகன் சொல்லுதுன்னு நீங்க சொல்ல முடியாது. இல்ல, நான் இந்த படத்தினுடைய தலைப்பை வச்சு நான் சொல்றேன். படத்தோட தலைப்பு வில்லனுக்குண்டான தலைப்பாகவும் இருக்கலாம் இல்லையா? ஓ, அப்படின்னா கதையினுடைய நாயகன் எதிர் நாயகனா? கதையினோட நாயகனை மட்டுமே தலைப்பா வைக்கணும்னு இல்லையா சார்?